செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு. மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துவது, நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை, மாநிலங்களின் மீதான நிதிச்சுமை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் முடிவுகளும் அவசியம். உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். தண்ணீர் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும், பிரித்துவிடக் கூடாது என தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் பேச்சு. ஆறுகளுக்கு அரசியல் எல்லை தெரியாது எனவும், கடைமடை மாநிலங்களின் உரிமைகளை மதிக்கிறோம் எனவும் உறுதி. மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வெற்றி பெற்றதற்காக எந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ சதவீதமும் குறையக்கூடாது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தெளிவான சட்டப்பூர்வ உறுதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். நிதி பகிர்வில் தேவை மற்றும் செயல்திறன் ஆகிய இரண்டும் கணக்கில் கொள்ளப்பட வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். தென் மாநிலங்களுக்கு சிறப்பு சலுகை வேண்டாம், நியாயமான மற்றும் சமமான நிதி அணுகுமுறை வேண்டும் எனவும் பேச்சு. நீட் தேர்வில் இருந்து விலக்களித்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ இடங்களை நிரப்ப வேண்டும். நீட்டில் இருந்து விலக்கு என்பதே தமிழ்நாட்டின் நிலைப்பாடு எனவும் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். பெங்களூரு பொம்மச்சந்திரா ஒசூர் மெட்ரோ இணைப்பை விரிவுபடுத்த வேண்டும். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். ஆன்லைன் மருந்து விற்பனையை மத்திய அரசு கடுமையாக ஒழுங்குபடுத்த வேண்டும். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். தென் மாநிலங்களின் பொருளாதார வலிமைக்கு இணையான அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் கோரிக்கை. தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவ பங்கு எண்ணிக்கையிலோ அல்லது விகிதாச்சாரத்திலோ குறைக்கப்படக்கூடாது எனவும் வலியுறுத்தல். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பதிலாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்பு. தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு பதிலாக அம்மாநில துணை முதலமைச்சர் மல்லுபாட்டி விக்ரமர்கா பங்கேற்பு. தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் 6 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். காரைக்காலுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட வேண்டிய 7 டிஎம்சி காவிரி நீரை சேமிக்க நீர்த்தேக்க திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தல். தென்மாநில முதலமைச்சர்களுடன் மதிய உணவு அருந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. முதலமைச்சர்கள் விஜய், சிவகுமார், சந்திரபாபு நாயுடு, சதீசன் உள்ளிட்டோர் மதிய உணவில் பங்கேற்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாமல்லபுரத்திற்கு பயணம் செய்யவிருந்த நிலையில் திடீரென பயணம் ரத்து. கோவளத்தில் நடைபெற்ற தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டை முடித்துக் கொண்டு டெல்லி கிளம்பினார். தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பேசப்பட்டது. அதில் இன்னைக்கு சதர்ன் ஸ்டேட்டில் உள்ள மாநிலங்களில் எல்லா முதல்வரும் கலந்து கொண்டாங்க. ஒன்றிய உள்துறை அமைச்சரும் அமைச்சர் தான் சேர்மன் இந்த கவுன்சிலுக்கு. ஸோ இன்னைக்கு வைஸ் சேர்மனாக நம்மளுடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ள பிரச்சனைகள், ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் என்னென்ன தேவைகள் இருக்குது. இப்போ நமக்கு எலக்ட்ரிசிட்டியில் தேவை இருந்தது, அதுவும் இல்லாமல் இந்த வாகனங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளுடைய லேண்ட், அதாவது நிலங்கள் நிறைய மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய என்னென்ன தேவைகள் எல்லாம் குறித்து விவாதிக்கப்பட்டது.
முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்க வேண்டும். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கேரள முதலமைச்சர் சதீஷன் வலியுறுத்தல். முல்லை பெரியாறு அணை உறுதித்தன்மையுடன் இருப்பதால் புதிய அணை கட்ட தேவையில்லை. கேரள முதலமைச்சரின் புதிய அணை குறித்த கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். அதுலயா தீர்வு காணப்படும். இருக்கிற அணை மிகவும் உறுதியாக இருக்குன்னு சொல்லி பல ஆய்வுகள் செய்யப்பட்டு உறுதியாக அது இறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ அவர்களுடைய எண்ணம் அதுவாக இருக்கலாம். பட் இருக்கிற அணை மிகவும் உறுதியாக இருக்கின்றதா எந்த மாற்று கருத்தில்லை. கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாருடன் காவிரி தொடர்பாக எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அதே நிலைப்பாட்டில் தான் எப்போதும் இருப்போம் என்றும் உறுதி. உச்சநீதிமன்ற கண்காணிப்புல இன்னைக்கு காவலி மேலாண்மை ஆணையம் மானிட்டர் பண்ணி ஏதாவது இஷ்யூனா நம்ம உச்சநீதிமன்றம் நிறைய முறையீடுகள் பண்ணிருக்கோம். அதனால அது குறித்து இந்த கவுன்சிலில் விவாதிக்கிறது சரியா இருக்கு. அதனால அது குறித்து எந்த விவாதமும் இதில் நடைபெறவில்லை. நம்மளுடைய ஸ்டாண்ட்ல அந்த 543 ஃப்ரீஸுக்கும் அதே இதில் 39 தமிழ்நாட்டில் இந்த ஃப்ரீஸ்லையும் எந்த மாற்றமும் இல்லை. அதில் யாரும் இதை திரித்துலாம் சொல்ல வேண்டாம். நம்மளுடைய ஸ்டாண்ட்ல எப்போதுமே எந்த மாற்றமும் இல்லை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கருப்பு கொடி காட்டி களங்கம் விளைவித்த மாணிக்கம் தாகூரை மக்கள் ஒருபோதும் மன்னிக்கப் போவதில்லை. அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் பதிவு. தமிழ்நாட்டின் உரிமையை எந்த காரணத்திற்காகவும் முதலமைச்சர் விஜய் விட்டுக் கொடுக்க கூடாது. ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் எனவும் தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா வலியுறுத்தல். யார் முதலமைச்சர் பேசியிருக்காரா? ஏன்னா நாங்கள் இப்போதான் வெளியே வரோம். என்ன நாங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு இன்னும் நான் பார்க்கல. அதனால் இங்கே ஒரு நிலைப்பாடு அங்கே ஒரு நிலைப்பாடுன்னா இதையெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. அதனால் நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டின் உரிமைகளை எந்த காரணம் கொண்டு விட்டு கொடுக்கக்கூடாது. தன் நிலைப்பாட்டை கட்டாயம் மாற்றிக்க கூடாது. அவர் தமிழ்நாட்டுக்காகவும் மக்களுக்காக தான் பேசணுமே ஒழிய இங்கே சட்டசபையில் ஒரு நிலைப்பாடு, இங்கே முதலமைச்சர்கள் மாநாட்டில் ஒரு நிலைப்பாடு. தொகுதி மறுவரையறை தொடர்பாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய முதல்வர் விஜய் ஒரே வாரத்தில் தனது நிலைப்பாட்டில் இருந்து மாறியிருப்பது முரண். சட்டமன்றத்தில் தாவேக அரசு நிறைவேற்றிய தீர்மான நாடகம் அம்பலமாகி உள்ளதாகவும் டிடிவி தினகரன் எக்ஸ் பதிவு. தொகுதி மறுவரையறை, தேர்தல் பத்திர நன்கொடை, வாக்கு திருட்டு உள்ளிட்ட விவகாரத்தில் மத்திய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் தீர்மானம். மேகதாது, காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் துணை நிற்போம் என்றும் உறுதி. நீட் தேர்வுக்கு எதிரான திராவிடர் கழகத்தின் மோட்டார் சைக்கிள் பேரணிக்கு காவல்துறை அனுமதி. திக சார்பில் தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராமநாதபுரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற கலை திருவிழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு பரதநாட்டியம் ஆடிய மாணவி. ஆசிரியர்கள், மாணவர்கள் பலரும் தமிழ்தாய் வாழ்த்தை பொருட்படுத்தாமல் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்ததால் சர்ச்சை.